ஃபேஸை புத்துணர்ச்சியாகவும் பொலிவாகவும் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் வந்து ஆரஞ்சு பவுடர், அப்புறம் சந்தன பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல். அவ்வளோதான். இந்த 3 பொருட்களை வச்சு நம்மளோட ஃபேஸை எப்படி புத்துணர்ச்சியாக வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆரஞ்சு பவுடர் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பவுடர் நான் ரெடிமேட்லேயே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இயற்கை முறையில் ஆரஞ்சு பழத்தோட தோலை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து ஒரு உலர்வான பகுதியில் தான் நீங்கள் காய வைக்கணும். காய வச்சு பொடி செய்து கூட நீங்கள் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். முதல்ல ஆரஞ்சு பவுடரை ஒரு ஸ்பூன் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் சந்தன பவுடரை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ பேக் தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆலோவேரா ஜெல். இது ஒரு பேக் மாதிரி ரெடி ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வாட்டர் அப்படி இல்லைன்னா பச்சை பால் கூட ஆட் பண்ணி நீங்கள் ஒரு பேக் மாதிரி செஞ்சுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் தான் இருக்குது, ஆனால் அதை நான் போட்டுக்கிறேன். இது 3த்தையும் சேர்த்து இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாண்டல் பவுடர் நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஃபேஸ்க்கு குளிர்ச்சியை தரும். அதுவும் இல்லாத நம்ம ஃபேஸில் முகப்பருக்கள் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி நம்ம மெயினாக போட்டிருக்கிறது ஆரஞ்சு பவுடர். ஆரஞ்சு பவுடரில் விட்டமின் சி இருக்குது. இது நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளோட முகப்பொலிவை அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மார்னிங்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ உங்கள் ஃபேஸில் ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ரெகுலராக வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் புத்துணர்ச்சியாகவும் பொலிவாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.